பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, எங்களோடு கூட யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக இணைந்திருக்கிற அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார், இனியும் அவர் நடத்துவார். ஆமென். பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. கடந்த வருஷத்துல நம்ம என்ன பார்த்தோம்? எவ்வளோ போராட்டங்கள், பிரச்சனைகள். ஆனால் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்தார். இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், நீ பெரிதானவைகளை காண்பாய். யோவான் 1 அதிகாரம் 50 வசனத்துல இந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பெரிய காரியங்களை நீ காண்பாய் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த நாட்களில ஒரு பெரிய காரியத்துக்காக, பெரிதான ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் ஒருவேளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். இந்த வருஷத்துல, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் தானே ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே நம்ம வாசிப்போம். யோவான் 2 அதிகாரம் 3 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 2 அதிகாரம் 3 வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். இங்க பார்க்கிறோம், ஒரு கானாவூர்ல நடந்த ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்டது. அப்போ திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் இயேசுவின் இடத்திலே சொன்ன பொழுது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் கிருபையாய் அந்த திராட்சரச குறைவை கர்த்தர் மாற்றி ஜனங்களை நிறைவாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு பல விதங்கள்ல நீங்கள் குறைவுபட்டிருக்கலாம். குறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை பொருளாதாரத்தில் நீங்க குறைவுபட்டிருக்கலாம், அல்லது சமாதானம் குறைவுபட்டிருக்கலாம், அல்லது சுகம் குறைவுபட்டிருக்கலாம், அல்லது ஆசீர்வாதங்கள், அதாவது நன்மைகள் குறைவுபட்டிருக்கலாம். ஆனால் இந்த கல்யாண வீட்டில் ஒரு குறைவு இருந்துச்சு. அந்த குறைவை ஆண்டவர் ஆச்சரியமாய் நிறைவாக்கின பொழுது எல்லாரும் சொல்றாங்க, முந்தின ரசத்தை விட இந்த பிந்தின ரசம் ஆசீர்வாதமாய் இருந்ததே. ஆமேன், ஹல்லேலூயா. கடந்த வருஷத்திலே செய்த நன்மையை விட ஆண்டவர் பெரிதான நன்மைகளை இந்த வருஷத்திலே உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்ற போகிறார். அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்துச்சு, குழந்தை இல்லை. ஆனால் அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்கி அவளுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்து சாமுவேலை கர்த்தர் கொடுத்தாரே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் இல்லை, என்னென்ன நன்மைகள் தடைப்பட்டு இருக்கிறது என்று நீங்க நினைக்கிறீங்களோ, இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி உங்க வீட்டுல இருக்கிற குறைவுகளை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிதான காரியங்களை நீங்கள் காணும்படி செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் வேதனையோடு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவு எப்பொழுது மாறும், என் பொருளாதார பிரச்சனை எப்பொழுது மாறும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்பொழுது மாறும், என்னுடைய பலவீனம் எப்பொழுது மாறும், எனக்கு எப்போது சுகம் கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பலவீனம், இந்த வியாதி எப்போது மாறும் என்று காத்து கொண்டிருக்கிறாங்களோ தெரியலையப்பா. உங்களுக்கு தெரியும். அவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக, அவருடைய பிரச்சனைகளை மாற்றுவீராக, தேவைகளை சந்திப்பீராக. குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவுகள் மாறட்டும் அப்பா. எங்க பார்த்தாலும் வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், வேதனைகள் என்று போய்கொண்டிருக்கிறதே. கர்த்தர் மனம் இறங்கும் ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன நன்மைகள் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்தந்த நன்மைகள், தடைகள் மாறி கிடைப்பதாக. ஆண்டவரே அப்பா, குழந்தை இல்லாத நிலைமை மாறட்டும், திருமண தடைகள் மாறட்டும், வேலை இல்லாத பிரச்சனை மாறட்டும். கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவீராக. என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை மாற்றி, குறைவுகளை மாற்றி பெரிதான காரியங்களை செய்வீராக. பெரிதான ஆசீர்வாதங்களை காண பண்ணுவீராக. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் அப்பா, ஒருபோது வெட்கப்பட்டு போக கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. என் ஜீவியனா
பாடுவோமா? கரங்களை கட்டி பாடுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 6:15. தேவனுடைய மனுஷரின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். இங்கு பார்க்கிறோம், எலிசாவுக்கும் அவனுடைய வேலைக்காரனையும் சுற்றிலும் சீரியாவின் ராஜா தன்னுடைய இராணுவங்கள், குதிரை வீரர்கள் எல்லாரையும் அனுப்பி அவனை வளைந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறான். ராஜா வந்து தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி சத்துருக்கள் வந்து எலிசாவையும் அவனுடைய வேலைக்காரனையும் வளைந்து கொண்டார்கள். ஆனா நடந்தது என்ன? நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி எலிசாவையும் வேலைக்காரனையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். இது எவ்வளவு பெரிய அற்புதமான காரியம் இல்லையா? இந்த வேலைக்காரனுடைய கண்கள் கண்டது அவர்களை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகள், அக்னிமயமான ரதங்கள் இருப்பதை இந்த எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்கள் கண்டது. ஆமென். இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு பெரிதான காரியங்களை காண்பாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை பிசாசோ அல்லது சத்துருக்களோ உங்களுக்கு விரோதமாக நிற்கலாம். குடும்பத்தினரே உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்களோடு இருக்கிறவர்கள் கூட உங்களுக்கு விரோதமாய் நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு. ஆமென். பல விதங்களில உங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, உங்களை வேலை ஸ்தலத்துல உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் மாற்றி போடும்படி உங்களுக்காக ஒரு சேனையை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ஆகவே இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற வசனத்தின்படி இந்த வருஷத்துல அந்த வாக்குத்தத்தத்தின் படியே கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பை பார்க்க போறீங்க. சங்கீதம் 91ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நமக்கு பாதுகாப்பு உண்டு. அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். செட்டைகளின் கீழே நம்ம வைத்து கொள்வார். எந்த வாதையும் அணுகாது, எந்த பொல்லாப்பும் இந்த வருஷத்துல நேரிடாது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏசாயாவில் ஒரு அருமையான வசனம் உண்டு. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் ஆதரவாய் இருப்பார். ஆமென். எல்லா விதத்திலும் உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பினாலும் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை சுற்றிலும் இருப்பார். கர்த்தருடைய அக்னிமயமான குதிரைகள், அக்னிமயமான குதிரை இராணுவங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கும். சத்துருவின் இராணுவத்தை பார்க்கிலும் உங்களுக்கு சுற்றி இருக்கிற இராணுவம் மிகவும் பெரியது. அது அக்னிமயமானது, அது வல்லமை உடையது, அது பெரிதானது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரே, இந்த வருஷத்துல எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. சத்துருக்களின் கண்களுக்கு, பொல்லாத மனுஷருடைய கண்களுக்கு, எல்லா தீய காரியங்களுக்கு, மரண கண்ணிகளுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. பெரிதானவைகளை காண்பாய் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. இயேசுவின் நாமத்தில் எங்களை சுற்றிலும் சத்துருக்கள் வளைந்து கொண்டது போல இருக்கிறதப்பா. எல்லா பக்கத்திலும் நெருக்கம், எல்லா பக்கத்திலும் போராட்டங்கள். ஆனால் ஒன்று தெரியும் ஆண்டவரே, அவர்களை பார்க்கிலும், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் எங்களோடு இருக்கிறவர் நீர் பெரியவர் அல்லவா? நீர் பெரியவர் அல்லவா? உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு போதும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதுகாப்பை எங்களுடைய கண்கள் காணணும் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை சுற்றிலும் இருக்கிறதை
நாங்கள் பார்க்கணும் அப்பா. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாக்கிறதே எங்களுடைய கண்கள் காணணும் அப்பா. எல்லா விதத்திலும் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள், வியாதிகள், எல்லா பக்கத்திலும் நெருக்கம் என்று யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ அவர்களை சுற்றிலும் நீர் இருக்கிறதே அந்த பெரியான அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகள் காணட்டும் அப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பெரிய அற்புதத்தை, உம்முடைய பாதுகாப்பை உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காண போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்கள் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே. வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். நம்முடைய கண்கள் அதை காணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல, போன வருஷத்துல என்னென்ன பெரிய காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலையோ இந்த வருஷத்துல நிச்சயமாகவே நாம் காண போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 21, 22 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 13, 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. எங்க போறது, எப்படி போவது, எந்த பக்கம் போறது ஒண்ணுமே தெரியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்டவர். அவருடைய கண்கள் காண மேகஸ்தம்பத்தை வைத்தார். பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அவங்களுக்கு வழிகாட்ட அக்னி ஸ்தம்பத்தை கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல கர்த்தருடைய பெரிய காரியம் என்ன தெரியுமா? நமக்கு மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு பெரிதான காரியம் கர்த்தருடைய வழி நடத்துதல். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை வழி நடத்தணும். அவர் நம்மை நடத்தும் பொழுது அந்த பாதையில கண்டிப்பா ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். யாத்திராகமம் கடைசி அதிகாரத்துல பார்க்கும் பொழுது மேகம் அவனுடைய கூடாரத்தின் மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்புவார்கள். மேகம் அமர்ந்திருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அமர்ந்திருப்பார்கள். அவ்வளோ அழகான ஒரு கைடன்ஸ். ஆமென். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க. பகல்லையும் நடத்தணும், இரவுலையும் நடத்தணும். ஒரு நேரம் கூட இந்த மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் எங்களை விட்டு விலக கூடாது. ஆமென். விலகாத மேகம் எங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும் அப்பா, எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்கணும். ஏன்னா ஆபிரகாமை கர்த்தர் நேர்வழியாய் நடத்தினார். எலியேசர் தன்னுடைய ஆபிரகாமுடைய மகனுக்கு பெண்ணை பார்க்க போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என்னை நேர்வழியாய் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். நிறைய காரியங்கள் கர்த்தர் என் பிள்ளைகள் வாழ்க்கையில, வேலை காரியத்துல, பொருளாதார காரியத்துல, புதிய தொழிலை தொடங்குகிற காரியத்துல, இப்படி பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போலாம். நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எங்களை நேர்வழியாய் நடத்துங்க அப்பா, எங்களை நேர்வழியாய் நடத்துங்க. மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் எங்களை விட்டு விலகவே கூடாது. எல்லாரும் கேட்க போறோம், இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார், நம்மை வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல போகும் பொழுது எல்லா பக்கமும் ஒண்ணு போலதான் இருக்கும். வனாந்திரம்னா எல்லா பக்கமும் மணலா தான் இருக்கும். எங்க போறது, எங்க இருந்து வந்தோம், எங்க திரும்பி போகணும் ஒன்றுமே தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, இந்த மேகஸ்தம்பம்
இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய மேக ஸ்தம்பம் எங்களை நடத்தட்டும் அப்பா, உம்முடைய அக்கினி ஸ்தம்பம் எங்களை நடத்தட்டும் அப்பா. எங்களுடைய கண்கள் இந்த வழி நடத்துகிற உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கணும். பக்கத்துல பாத்திரக்கூடாது, மற்றவங்களை பார்க்க கூடாது, மற்றவங்க சொல்றத கேட்க கூடாது. ஆண்டவரே நீங்க எங்களை நடத்துங்க அப்பா. ஆண்டவரே வேலை காரியம், படிப்பு காரியம், எந்த காலேஜ்ல சேரணும், எந்த ஸ்கூல்ல சேரணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும், இந்த காரியங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க அப்பா. யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து எங்களை நடத்துங்கப்பான்னு கேட்கிறாங்களோ தயவு செஞ்சு நடத்துங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க அப்பா. மேகஸ்தம்பம் விலகலையே, அன்னைக்கு அந்த வனாந்திர பாதையாய் இருந்தாலும் அந்த பாதையை கடந்து செல்வதற்கு நீர் மேக ஸ்தம்பமாய் இருந்தீரே, இப்பொழுதும் கர்த்தாவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கடினமா இருக்கிறதப்பா, வனாந்திர பாதையாய் இருக்கிறதப்பா. எந்த பக்கம் போவது, எந்த பக்கம் திரும்புவது, எந்த பக்கத்துல நடக்கணும், எங்க நாங்கள் தங்கணும், எங்க எப்பொழுது எழும்பணும், ஒண்ணுமே தெரியலே ராஜா. ஏசப்பா நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க எங்களை வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில். உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க. உம்முடைய வழி நடத்துதலை உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும். பெரிதானவைகளை காண்பா என்று சொன்னீரே, உம்முடைய வழி நடத்துதலை காணணும் அப்பா. எங்களுடைய கூடாரத்திலே, எங்களுடைய வாசஸ்தலத்திலே மேகம் தங்குவதையும், எங்களுடைய வீட்டிலே இருந்து மேக ஸ்தம்பம் எழும்பி எங்களை கைட் பண்ணுவதையும் நாங்கள் பார்க்கணும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வழி நடத்துதலை உணரக்கூடிய ஒரு இருதயத்தை தாங்க. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சித்தம் என்னதென்பதை அறிந்து கொள்ளக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தாங்கப்பா. அப்படிப்பட்ட கண்களை திறந்தருளுவீராக, கண்களை திறந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் நேர்வழியாய் நடத்துவீராக, நித்திய பாதையிலே நடத்துவீராக, நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவீராக. வழி இதுவே, இதிலே நட என்கிற சத்தம் எங்கள் காதுகளில் கேட்கட்டும் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு வழி நடத்துதலுக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், யாமிவற்றால் நீ நடத்தும். அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், யாமிவற்றால் நீ நடத்தும். ராவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. ராவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. ராவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. போல் என்னை என்றும் கர்த்தரே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், யாமிவற்றால் நீ நடத்தும். ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், யாமிவற்றால் நீ நடத்தும். ராவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. ராவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. ராப்பகல் கூட நின்று என்றென்றுமாய்
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.